இரு சாதுக்கள் ஓரிடத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுள் ஒருவர் துறவு பூணுவதற்கு முன் கோட்டீஸ்வரனாக இருந்தார். துறவை மேற்கொண்டதற்கு பின்னரும் அவருடைய தேவைகளை கவனித்துக் கொள்ள அவரது புத்திரர்கள் முன்வந்தனர். ஆதலால் அந்த துறவிக்கு பல வேலைக்காரர்களும் சகலவித வசதிகளும் இருந்து வந்தன. மற்ற சாது உண்மை துறவு நிலையில் வாழ்க்கை நடத்தி வந்தார். பிச்சை எடுப்பதால் கிடைக்கும் உணவிலேயே அவர் காலம் கழித்து வந்தார். அவரிடம் அவர் உடுத்தியிருந்த உடையும் மாந்தோல் ஒன்றையும் கமண்டலத்தையும் தவிர வேறு பொருள்களே கிடையாது. தமது துறவு நிலையில் ஏழை சாது பெருமிதம் கொண்டார். பணக்கார சாதுவை கண்டு அவர் நகைத்து வந்ததுடன் நில்லாது மற்ற சாதுக்களை காணும் பொழுது, இந்த போலி துறவியை பாருங்கள், வீட்டில் இருக்க முடியாத காரணத்தால் இங்கு வந்து துறவி போல் நடித்திருக்கிறார், அவரிடம் உள்ள படாடோபத்தை பாருங்கள் என்று கேலியாக பேசியும் வந்தார். இந்த கர்வமும் வெறுப்பும் ஏழை சாதுவிடம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வந்தது. ஒரு நாள் அவர் நேராக